ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேவும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து எனக்கு இல்லை. ஏன்னா பசங்க 2 பேருமே வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே அப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு லேட்டாக டின்னர் சாப்பிட்ற அந்த பழக்கம் இல்லை. ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே அவங்க டின்னர் வந்து சாப்பிட்ருவாங்க. ஆனால் நைட்டு தூங்குறப்ப பசிக்குமே அப்படின்னு கேட்கலாம். பசிச்சது அப்படின்னா ஃப்ரூட் சாப்பிட்டுப்பாங்க. இதே இது லீவ் அப்படின்னா பாப்பாவே வந்து சமைச்சு அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு தான் வச்சுருந்தேன் வந்தோடனே சாப்பிட்றதுக்காக. ஏன்னா அதான் கேட்டிருந்தாங்க. 2 பேருக்குமே 325 நாள் சுண்டல் குழம்பு கொடுத்தோன்னா கம்முன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து 2 பேருக்கும் அந்த குழம்பு பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வரும்போதே பெரிய பாப்பா வந்து தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்குமா, எனக்கு வந்து சாப்பாடே வேணாம் அப்படின்னா. ஏன்னா காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல. அவளுக்கு லஞ்ச் டைமே வந்து ரொம்ப சீக்கிரம் தான். அதனால் சரி வெறும் வயித்தோடு எப்படி விடுறது அப்படின்ட்டு கொஞ்சமாக தக்காளி சூப் தான் பண்ணியிருந்தேன். இந்த சூப்புமே அவள் தான் சொன்னா, இப்படியெல்லாம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் பண்ணி அவளுக்கு வந்து கொடுத்துருந்தேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.